அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, சரி எல்லாரும் கெட் ரெடி வித் மீயா அந்த மாதிரி வீடியோ போடுறாங்களே நம்மளும் போடுவோன்னு சொல்லிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த சீரம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிடுவேன். அவ்வளோதான் நம்மளோட மேக்கப்பு. அது முடிஞ்சிடும். இது யூஸ் பண்ணாலே நல்லா ஸ்கின்னும் பிரைட்டாக இருக்கும். ஒரு மாதிரி ஷைனியாக இருக்குது இந்த சீரம் போட்டால். ஆல்ரெடி இந்த சீரம் பற்றி நான் சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு ரொம்ப நாள் வரும், சட்டுன்னு காலி ஆயிடாது. ஒன் டைம் வந்துட்டு நான் ஒரு 218 வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறேன். ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறேன். அதை நான் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவேன். அந்த என்ன சொல்கிறது, விஷ்காரோட லிப் பாம். அவ்வளோதான். நம்ம மேக்கப்பை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. தூரமாக போகிறதால 2 பேர் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு போகணும்ல. ஆனால் 2 பேர் ஹெல்மெட் போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக கிளம்பினோம். பாப்பா கிஃப்ட் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு 2 பேரையும் அம்மா வீட்டில் வந்துட்டு விட்டுட்டு நானும் அஃப்ரீனோட அத்தாவும் மட்டும்தான் கிளம்பினோம். புருஷவாக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த கடை இருக்குதுன்னு சொல்லி இன்ஸ்டாவில் சொல்லியிருந்தாங்களா. சரி போய் பார்ப்போம். இங்கே ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக சொல்லியிருந்தாங்க. நிறைய பெரிய பெரிய யூடியூபரில் கூட ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை என்ன சொல்கிறது, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நானுமே போனேன். ஆல்ரெடி நான் போன வீடியோலே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அங்கே போனால் நம்மளை ரெஸ்பெக்டே பண்ணவே இல்லை. நம்மளை என்னன்னு கூட கேட்கல. உண்மையாக சொல்லப்போனால் என்ன வேணும்னு கூட கேட்கல. இப்போ சொல்லும்போது நான் நார்மலாக சொல்கிறேன். ஆனால் அந்த இடத்துல நம்ம நிற்கும்போது நம்மளை உங்களுக்கு என்ன வேணும்னு கூட கேட்காம இருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ எப்படி இருக்கும்னு சொல்லுங்களேன். இங்கனுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்களே அந்த திங்ஸ் மட்டும்தான் அந்த 1500 2000 அந்த மாதிரி இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலை உண்மையாக. ஏன்னா அது அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க உண்மையாக சொல்லப்போனால். இங்கிட்டு வந்துட்டு வச்சுருக்கிறது கொஞ்சம் வந்துட்டு ரேட் அதிகம்தான். கம்மியான விலையெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம இன்ஸ்டாவை பார்த்து ஏமாந்து போயிட்டோம். அப்படின்னு நான் திட்டிக்கிட்டே டீயும் ஒரு வடையும் வாங்கி கொடுத்துட்டு இன்ஸ்டாவை பார்த்து இனிமேல் எங்கேயாவது என்னை கூட்டிகிட்டு போவியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி நான் என்ன பண்ணுறதுப்பா, நானும் அவங்க வீடியோலாம் போட்டாங்களே, நிறைய பேர் போட்டாங்களேன்னு சொல்லிட்டு தான் சரி ப்ரைஸும் கம்மியாக இருக்குல்ல, நம்ம பாப்பாவுக்கு வாங்கிக்கலான்னு சொல்லி தான் போனோம். பட்டு ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மரியாதையே இல்லாமல் இருந்துச்சா, அதனால தான் ஒரு என்ன சொல்கிற ரெஸ்பான்ஸே இல்லை. மோஸ்ட்லி நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தெரியல. அவங்க பெரிய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறனால. எனக்கு இதனால் பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னை மாதிரி நிறைய பேர் போவாங்க, ஏமாந்து போவாங்க. இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து அங்கே போனதுக்கு பெட்ரோல் செலவு தான் வேஸ்ட்டாக போச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஐசோஸ்லேயே இருந்துச்சு இந்த கடை. இங்கே போய் பார்த்தோம்னு வைங்களேன், இவங்க நம்ம ஃபோன் பண்ணோடனே ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி எப்போ வரீங்க கேட்டாங்க. அங்கே போனோன்னா ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வாங்குவோமா வாங்க மாட்டோமா அவங்களுக்கும் தெரியாது, அவங்களும் யாரும் நமக்கும் தெரியாதுல்ல. ஆனால் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதோட ரேட் இது சிஸ்டர், இது வாங்கினீங்கன்னா பெட்டராக இருக்கும், இந்த கம்மி ப்ரைஸ் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு தான் உழைக்கும், அப்படி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே ரேட் அதிகமாக இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களே, நம்மளை வந்துட்டு என்ன சொல்கிறது, நல்லா ட்ரீட் பண்ணுறாங்களே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மரியாதை இல்லாமல் வந்துட்டு நம்ம எதுவுமே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம காசு கொடுக்க போகிறோம், அவங்க பொருள் தர போகிறாங்க, அவ்வளோதான். ஒரு வழியாக வந்துட்டு நாங்கள் இந்த கார் தான் வாங்கியிருந்தோம். அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலை, நம்ம வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துட்டு மூடி வச்சுட்டு அஃப்ரா குட்டி வரும்போது சர்ப்ரைஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் நம்ம வீட்டுக்கே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு நல்ல பொருளாக கிடச்சிச்சு. அங்கே இந்த காரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு. இங்கே கம்மி தான். அதை விட உண்மையாக சொல்லணும்ல, இங்கே அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ல ஏதோ ஒன்று என்ன சொல்கிறது, நமக்கு நன்மையாக வச்சுருக்கான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு நிறைய கஸ்டமர் இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். எலின்னு சொன்னோன்னு ஓடிட்டு வேண்டாம், எலி அப்படி சொல்ல ஓடிடும். சரி வாங்க போ. அப்புறம் அப்படியே வந்துட்டு அம்மா வீட்டுக்கும் போயாச்சு. பாப்பாவை கூட்டிட்டு கிளம்பும்போது கரெக்டாக அத்தா வந்தாங்க. அப்படியே எப்பயும் போல் பேரன் பேத்திட்டு வம்பு இழுப்பாங்களே, அந்த மாதிரி எங்கள் அண்ணனும் மருமகிட்ட வம்பு இழுத்துட்டு இருந்தாங்க. பையனெல்லாம் நம்ம அப்பா கிட்ட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் உன் மேலே ஏற்றிடுவாங்க. அப்புறம் கண்ணை மூடு வீரா. பாப்பி மூடு, கண்ணை மூடு, பாப்பா கண்ணை மூடு. கண்ணை முட்டியா மேலே தூக்கி விடுங்கடா. வா. யாரோ படுத்திருக்காங்க வீட்டுக்குள்ள. அப்ப இங்கிட்டு வாங்கிட்டு வா. யாருமா அது?
யாரும்மா அது படுத்துருக்கு? பயமா இவ திறந்து பாரு யாருன்னு. யாரு? அக்கா கூட போறோம். அக்கா வா, அக்கா தூக்கி கட்டும். சர்ப்ரைஸ், இங்க வா, சர்ப்ரைஸ். தர தர ஓபன் பண்ணு. அக்கா ஹெல்ப் பண்ணுவா. ஓபன் பண்ணு. ஏ என்னம்மா அது? யாருக்கு? நல்லா இருக்கா? அப்படின்னு இல்ல தங்கம், 2 பேருக்கும், உனக்கும் அக்காக்கும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? யாரும் இல்ல, நீ தான் உட்கார போற, நீ அக்கா. அதுதான் நமக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்காம போகாதா வீரா? பாட்டு போடுவா, 10 ரூபாய் போடுமா? இங்க பாரு, அப்புறம் சிவி கூப்பிடு. ஆலியா கூப்பிடு. ஆலியா நல்லா இருக்கா? நல்ல ஃபில்மா. முன்னாடி வாங்க வீரா. ஏய் கத்தாத. முன்னாடி வாங்க. எங்க வாங்குறீங்க? நம்ம கார் சொல்லு. ஆலியா அம்மாக்கா நம்ம கார். அஃப்ரா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னே தெரியல. பாவம் பயந்து தான் மேடம் வந்துட்டு அந்த துப்பட்டியெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆலியாமாவும் வந்துட்டாங்க. 2 பேரும் வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அஃபின் அம்மா வந்துட்டு அவளாவே ட்ரை பண்ணிக்கிறா. ஆனால் ஆலியா குட்டிக்கு அஃப்ரா குட்டிக்கெல்லாம் தெரியாதுல்ல. அதனால் அஃபினோட அத்தா வந்துட்டு ரிமோட்டை வச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்களேன். அந்த குட்டி ஹாப்பினஸ்க்காக தான் நாங்கள் சாயங்காலத்துலேருந்து அலைஞ்சிட்டு இருந்தோம். அது ஒரு மாதிரி அது பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஆனால் நான் போனவுடனே கொஞ்சம் கவலையாயிருச்சு. நம்ம பிள்ளைக்கு வாங்க இந்த மாதிரி வாங்க முடியாதோ, எக்ஸ்பெக்ட் பண்ண ரேட்டே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நாங்கள் கார் வாங்குற ஐடியாலே கிடையாது. நாங்கள் பைக் வாங்கணும்னு தான் நினச்சோம். அப்புறம் அதை வாங்கிட்டு வந்துட்டு அப்பயும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. இதுனா அவங்க 2 பேருமே யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதனால தான் நான் வந்துட்டு இதை சூஸ் பண்ணது. இது கொஞ்சம் ரேட் அதிகம் தான் சொன்ன மாதிரி. ஆனால் அந்த கடையை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த கடை நேம் பார்த்தீங்கன்னா ஷாடோட்ரானிக்ஸ் கிட்ஸ் வெஹிக்கல்னு இருக்குது. உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக வந்துட்டு போய் பாருங்கள். அப்படி ஒரு 12 மணி ஆயிடுச்சு. இவளுகளோட அரட்டை அடிச்சு 12 மணி ஆயிடுச்சு. அப்படின்னா வரும்போதே இந்த குட்டி கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாப்பாவோட ஆசை இது வந்துட்டு செகண்ட் ஆசை. ஃபர்ஸ்ட் ஆசையை நிறைவேற்றியாச்சு. இது வந்துட்டு செகண்ட் ஆசை. அதே ஹாப்பி பர்த்டே டு யூ. 2 பேரும் ஊதுங்க வாங்க. 2 பேரும் ஆலியா ஊதுங்க. ஊதுங்க 3 பேரும் ஊதுங்க. Happy birthday to you. எட்ட ஃப்ரெண்ட் அப்படி இருடா அக்கா.
எல்லாரும் கொடுங்க நாங்க அப்புறம் ஆளா கொடுங்க. என்ன பண்றாரு பாத்துக்கலாம். அஃபீன் கட் பண்ணு. இவள ரெண்டு பேருமே கட் பண்ண தெரியாது. நீ கட் பண்ணு அஃபீன்மா. நீ கட் பண்ணு என்ன தங்கம் ஐஸ்கிரீம் அம்மா அத்தா கொடுக்குவேல அவளுக்கு எல்லாம் ஒட்டின கையை தான் கொடுப்பா போல இருக்கு. மனுஷலா கொடுக்கல. எங்க கேக்கு குட்டியா இருக்குல்ல காலியா போயிரும்ல அதான் புள்ள இப்படி கொடுக்குது. என்னம்மா இன்னைக்கு பூ அம்மா வேணுமா பூவு ஊட்டி விடு. அப்புறம் ஆளே வாங்கிக்கோ. அப்புறம் வாங்கிக்கோ. சரி சாப்பிடு. சாப்பிடு ஓகே வச்சுக்கோ. இன்னைக்கு வந்துட்டு ஒரு 3 பேருக்கு சாப்பாடு கொடுத்தலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நெய் சோறு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சிக்கன் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சா அதை எடுத்து தண்ணியில் போட்டிருந்தேன். ஏன்னா அப்படி ஒரு மாதிரி பிரேட்னாப்பில் வச்சுட்டோன்னு வைங்களேன் நல்லாயிருக்கும் காம்பினேஷனு. இந்த கல்யாண வீட்டிலலாம் எங்கள் ஊரில் நெய் சோறில் வந்துட்டு கறி போட்டுட்டு என்ன சொல்ல அந்த கறி குழம்பு ஊற்றி கொடுப்பாங்க. யாரும் தாளிச்சாவே வாங்க மாட்டாங்க. அந்த கறி குழம்பு பரட்டியே சாப்பிட்ருவாங்க மோஸ்ட்லி. அதே மாதிரி இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறேன். எங்கிட்ட எப்பயும் போல் நெய் சோறு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் ஊற்றினேன். அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்குமா அதனால தான் சூப்பராக கமகமன்னு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எந்திரிக்கவும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் லேட் குக்கிங் ஆயிடுச்சு. இருந்தாலும் 1:30 மணிக்கெலாம் சாப்பாடு வந்துட்டு பேக் பண்ணியாச்சு. நம்ம அப்பா குட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. பாசத்தை பார்த்தீங்களா அவங்க அப்பா கொடுக்குறது இவங்க குப்பா கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிற மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு அதை பார்த்தோன்னே உடனே ஓப்பன் பண்ணணும்னு இருந்துச்சு. அதில் என்ன இருந்துச்சுன்னா அந்த எக்ஸலோ ஃபோன் இருக்கும்ல அந்த மியூசிக் வரும்ல அதுதான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். ஜியா குட்டிக்கும் ஜெயனா குட்டிக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறலாம் வீடியோவில். அவங்க நம்ம வீடியோலாம் கண்டினியூஸாக பார்ப்பாங்க. அப்படி சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணியாச்சு. சும்மா பெரட்னாப்பில் நம்ம அம்மா மசாலா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை இருக்குது. அதனால் அதை போட்டு அப்படியே பெரட்னாப்பில் வச்சாச்சு. முட்டை கொடுக்கணும்ல எப்பயுமே சாப்பாடு கொடுத்தோம்னா முட்டை கண்டிப்பாக கொடுக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அது ஏன்னு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முட்டை வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டு தானே அதனால சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியலை. சரி ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். சாப்பாடும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. பூ மாதிரி வெந்திருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் சாப்பாடு நல்லா பூ மாதிரி வந்துருந்துச்சு. சிக்கன் கிரேவியும் எங்கிட்ட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பேக் பண்ணணும்ல அதனால் வந்துட்டு பாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அஃப்ரீன் அத்தாவை. அவங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க வரும்போதே. அதில் அப்படியே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறதுனால ஒரு மாதிரி ஹாப்பினஸ் எனக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானே குக் பண்ணி கொடுக்குறது அது ஒரு சந்தோஷம். கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது என்ன சொல்கிற மாதிரி மன நிம்மதியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தாலும் நான் இப்படி தான் ஒரு 3 பேருக்கு சாப்பாடு கொடுப்பேன். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். அவ்வளோதான். இதை பேக் பண்ணி இப்போ கொடுத்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு கொடுத்து என்ன சொல்கிறது அம்மாவுக்கு வச்சுருந்தேன். மேடம் அழகாக ரெடி ஆகிட்டாங்க. இது அம்மா வந்துட்டு அஃப்ரா குட்டியோட பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க சுடிதார். ஆல்ரெடி நான் பார்த்துருப்பேங்க வீடியோவில் போட்டு. மேடம் பார்த்திங்கன்னா போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அஃபீன் அம்மாவுக்கும் புது ட்ரெஸ் போடணும்ல அவ்வளோ ஃபீல் பண்ணுவாள்ல அதனால் அவளுக்கும் அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸில் ஒன்று எடுத்து போட்டு விட்டாச்சு. 2 பேருக்குமே மாஷாலா நல்லா இருந்துச்சு. அவங்க அத்தாவும் வந்துட்டாங்கல்ல அப்படியே வந்துட்டு சாப்பாடு கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பர்த்டே சூப்பராக போயிடுச்சு.